குலம் காக்கும் குலதெய்வம் யார் என்று தெரியாமல் கவலையா இந்த ஒரு காரியம் செய்தால் உங்கள் குலதெய்வம் மனதில் தோன்றும். குலம் காக்கும் குலதெய்வம் யாருன்னு தெரியாதவர்கள் எப்படி வழிபாடு செய்தால் நம்மளோட குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். நமது வம்சத்தை காத்தருளும் தெய்வத்தையே குலதெய்வம் என கும்பிடுவோம். நமது மூதாதையர் இவர்கள் நமது சந்ததியை வாழையடி வாழையாக பராமரித்து வருகின்றனர். நம்மை வழிநடத்தும் குலதெய்வங்கள் தான் நம்மளோட முன்னோர்கள். அனைத்து தெய்வங்களையும் விடவும் குலதெய்வம் ஒரு குடும்பத்திற்கு முக்கியமானது. சிலருக்கு தங்களோட குலதெய்வம் யாருன்னே தெரியாம அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரம் தான். இதை பண்ணுங்க, உங்களோட குலதெய்வம் உங்கள்கிட்ட யாருன்னு அதுவே சொல்லிட்டு போகும். இந்த பரிகாரத்தை 5 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். 6வது வெள்ளிக்கிழமையில் உங்களின் குலதெய்வம் யார் என்று உங்களுக்கு தானாகவே தெரிய வரும். குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்க வரும். இந்த பரிகாரத்தை செய்ய நொச்சி மரத்தை நாட வேண்டும். இந்த மரத்திற்கு குலதெய்வத்தில் இருக்கும் ஆற்றல் உண்டு. நொச்சி இலையில் பல்வேறு மருத்துவ குணங்கள் காணப்படுகின்றன. தலைவலிக்கும் ஆவி பிடிக்கும் நொச்சி இலையை பயன்படுத்தலாம். தைலம் தயாரிப்பதிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஆன்மீகத்தை பொறுத்தவரை நொச்சி இலைகள் தெய்வ அம்சம் பொருந்தியவை. நொச்சி மரத்தை குலதெய்வமாக கருதி மஞ்சள் குங்குமம் பூசி குலதெய்வத்தை ஆவாகனம் செய்ய வேண்டும். மண்பானை அல்லது பித்தளை செம்பில் தண்ணீர் நிரப்பியுங்கள். இதன் அருகே முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கொஞ்சம் பூக்களை சாற்றி விடுங்கள். குலதெய்வத்திற்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். குலதெய்வம் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக தயார் செய்து மண் தட்டு அல்லது இலையில் படையுங்கள். பின்னர் தீப தூப ஆராதனை செய்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். குலதெய்வம் யார் என்று தெரியாத காரணத்தால் குல வேண்டாம். மனதினுள் உண்மையை நினைத்து வழிபடுகின்றோம். இன்னல் எல்லாவற்றிலும் பாதுகாத்து வழி நடத்து என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வத்துக்கு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது நல்லது. பிற விளக்குகளை காட்டிலும் மண் விளக்கே குலதெய்வத்திற்கு ஏற்றது. ஏனென்றால் மண்ணால் தயாரிக்கப்பட்ட விளக்குகள் மீண்டும் மண்ணுக்கு திரும்பிவிடும். இப்படிப்பட்ட அகல் விளக்கு குலதெய்வத்திற்கு உகந்தது என சொல்லப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு 2 மண் அகல் விளக்குகளை எடுத்து நன்றாக சுத்தம் செய்யுங்கள். மஞ்சள் குங்குமம் ஆகியவை பூசி நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு திரி வைத்து தீபம் ஏற்ற இப்படி செய்வது தெரிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவும் தவறாகும். இப்படி தொடர்ந்து 5 வாரங்கள் நொச்சி மரத்தை குலதெய்வமாக மனதார நினைத்து வழிபட்டால் 6வது வாரத்தில் பூரணமாக உங்களோட குலதெய்வம் அருள் கிடைக்கும். வீட்டில் தடைப்பட்ட எல்லாமே நன்றாக நடக்கும். வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விஷயத்தை செய்த வேண்டும். அதிகாலை எழுந்து குளித்து 5 முக குத்து விளக்கு ஏற்றி அதனுடைய தண்டு பாகத்தில் ஒரு புதி துணியை கட்டி அதற்கு பூக்கள் சுற்றி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து பொங்கலை நைவேத்தியமாக படையுங்கள். பின்னர் தீப தூப ஆராதனை காட்டி எங்களுடைய குலதெய்வம் தெரியாமல் மனமருந்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து உங்களை அவராகவே பாவித்து இந்த படையலை படைத்துள்ளோம். இதை ஏற்று விரைவில் எங்கள் குலதெய்வத்தை குறித்து விவரங்களை காட்டுங்கள் என வேண்டிக் கொள்ளுங்கள். இறையருளால் உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பான முறையில் செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். மேலும் தகவலுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.